இந்த அரசு அலுவலகங்கள்ல வேலை நடக்கிறத துரிதப்படுத்தி இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று கேட்டோம்னா இப்போ உடனடியா பதில் வருது. லஞ்சம் வாங்காம வேலை செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப கூர்மைப்படுத்துறாங்க. மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு இவங்க வச்சாங்க. அதுல என்ன கலைஞர் வரைய வேண்டி கிடக்குது? நம்ம பணம், நம்ம வரி பணம் எடுத்து கொடுக்குறோம், இந்த பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது. மகளிர் உரிமை திட்டம் மாத்தி விட்டாங்க இவங்க வந்து. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதையோ தெரியாதுன்னு சொன்னது தானே உங்க முதலமைச்சர் அப்படின்னு இவன் சொல்லுவான். என்னத்தையாவது ஒண்ணு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த விஷயங்களை வந்து தவிர்க்கிறார் விஜய் வந்து. சீப் பாலிடிக்ஸ் அந்த இடத்துல அவர் சொல்லிட்டார். இவங்க இந்த சௌமியா அன்புமணி எல்லாம் முன்னாடியே இவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கணும். நம்ம மக்கள் வந்து தப்பு பண்றாங்களோன்னு தோணுது. அவங்க அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்றாங்க சிச்சுவேஷனை. மின்வெட்டு பிரச்சனை இப்ப அங்க எங்க சிக்கல் இருக்குது? லோ வோல்டேஜ் ஆகுதா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதிகமா வாங்கி வைக்கணுமா? இந்த மாதிரி மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல முதல்ல இதை கவனம் செலுத்து. உலகெங்கும் பரவி வாழ்கின்ற வல்லமை வல்லொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இது மாதிரி படம் 100 நாள் ஓடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆட்சி 100 நாள் கடந்துருச்சு, தாவேகாவின் ஆட்சி. ஆமா. இப்போ தாவேகாவின் ஆட்சியில எந்தெந்த இடம்லாம் அவங்க சாதிச்சிருக்காங்க, அதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் ஆட்சி சரிவே கண்டிருக்கு. இது வந்து முதல்ல 100 நாள் ஆட்சியை இவங்க பூர்த்தி செஞ்சிருக்கிறாங்க. இதே 100 நாளை வந்து பெருசா பேசுறோம் அப்படின்னா, முதல்ல இவங்க புதுசு ஆட்சிக்கு வந்திருக்க அத்தனை பேருமே எம்எல்ஏஸ்ல 90% சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருமே புதியவர்கள் தான். சட்டமன்றத்துக்கு புதியவர்கள். இந்த அதிகாரத்திற்கு, இந்த நிர்வாகத்திற்கு எல்லாமே புதியவர்கள் இவங்க எல்லாருமே. அப்போ அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. இது போதா குறைக்கு நம்ம அப்பா ஸ்டாலின் வேற அப்பப்போ சொல்லிட்டே இருந்தாரு, இது தாங்காது, 2 மாதங்களில் கவிழ்ந்து விடும், 3 மாதங்களில் கவிழ்ந்து விடும், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து எம்எல்ஏஸ விலைக்கு வாங்கிட்டு இருந்தது நிறைய முயற்சி பண்ணாங்க. அதை கவுத்துணும், இப்படி பண்ணணும். இன்னமும் அவங்க தொடர்ச்சியா என்னென்ன வேலையோ பண்ணி பாக்குறாங்க. இதுக்கு இடையில நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுங்கிற கதையா தான் இவங்க ஆட்சி ஓடிக்கிட்டே இருக்குது. இதுல வந்து 100 நாளை கடந்திருக்கிறத நிச்சயமா நீங்க வந்து இந்த என்னை கேட்ட 100 நாள் கடந்ததே சாதனையா சொல்லலாம். இதை வந்து நிச்சயமா இவங்க வந்து இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா இதுல சாதனையும் இருக்குது. சாதனைன்றதோட ஒரு ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரியும் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல இவங்க அஸ் யூஷுவல் கவனிக்காம விட்டது இவங்களுக்கே அது வந்து பாதகமான இடங்களும் இருக்குதுன்னு தான் நான் பாக்குறேன். முதல்ல இது வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க நல்லா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா, இது வந்து இந்த அரசு அலுவலகங்கள்ல வேலை நடக்கிறத துரிதப்படுத்தி இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று கேட்டோம்னா இப்போ உடனடியா பதில் வருது. லஞ்சம் வாங்காம வேலை செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப கூர்மைப்படுத்துறாங்க. இதை வந்து இன்னும் நல்லா சரியா கொண்டு போகணும், நிர்வாகம் சரியா இருக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் அவங்ககிட்ட இருக்கிறத நிறைய வெளிப்படுத்துறாங்க. அது சில இப்ப அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கட்டும் இந்த ரமேஷ்ன்றவரு, அதன் பிறகு நம்ம ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவரு, இன்னொரு பக்கம் நிர்மல் குமார் மின்சாரத்துறை அமைச்சர், அவர் தான் சட்டத்துறை அமைச்சர், இந்த பக்கம் சீனியர் இவரு நம்ம செங்கோட்டையன், இப்படி எல்லாருமே அவங்கவுங்க தளத்துல இப்படி குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு ஓரளவு செயல்படுறாங்க. செயல்படுவதற்கு முனைப்பு காட்டுற மாதிரி தெரியுது. அது ஒரு வகையில நல்லா பண்றாங்க. 2வது இவங்க வந்து இவங்க போன ஆட்சியில எல்லாத்துக்கும் கலைஞர்னு பேர் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் மாத்துறாங்க. அது சில பேர் விமர்சனம் பண்றாங்க. என்னை கேட்டா அதெல்லாம் சரிதான். அதெல்லாம் வந்து இதெல்லாம் மாத்திர வேண்டியதான். இப்ப இது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு இவங்க வச்சாங்க. அதுல என்ன கலைஞர் வரைய வேண்டி கிடக்குது? நம்ம பணம், நம்ம வரி பணம் எடுத்து கொடுக்குறோம், இந்த பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது. மகளிர் உரிமை திட்டம் மாத்தி விட்டாங்க இவங்க வந்து. வெற்றி மகளிர் திட்டமா இன்னும் பேர் மாத்திட்டாங்க இவங்க வந்து. இந்த கலைஞரை தூக்கிட்டாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு என்ன வச்சிருந்தாங்க, அதை என்ன பண்ணிடுறாரு, பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்னு மாத்திட்டா. அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த தமிழ்நாடு நாள் கொண்டாடுறதுல எப்போதும் ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டே இருந்தது. நவம்பர் 1
அல்லது ஜூலை 18 அப்படின்லாம் இருந்துச்சு. அப்ப அதை பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து என்ன சொல்லிட்டாரு, 2 நாள் தமிழ்நாடு நாள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. ஏன்னா இப்படி நவம்பர் 1 வந்து சட்டப்படி நம்மளுக்கு மாநிலங்கள்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அமைஞ்சது நவம்பர் 1 தான் நம்ம தமிழ்நாடு நாள். ஆனா ஜூலை 18ங்கிறது சட்டமன்றத்துல இவங்க தீர்மானம் இயற்றி தமிழ்நாடுன்னு பேர் வச்ச நாள் அது வந்து. அதனால அது நம்ம வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி மாதிரியான தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து நவம்பர் 1 தான் நம்ம வந்து தமிழ்நாடு நாள் கொண்டாடும் போது, இவர் அப்ப ஆட்சியில இருந்த ஸ்டாலின் என்ன பண்றாரு, இல்ல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திருப்பினார் வண்டியை. ஜூலை 18 தான் வந்து தமிழ்நாடு நாள். இது 2 மோதல் ஓடிக்கிட்டே இருந்தது. இவர் வந்தாரு, 2மே தமிழ்நாடு நாள் தான், இது என்ன இருக்கு அப்படின்ட்டு அப்படி சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க் கொள்முதல் பாத்தீங்கன்னா 90% டாஸ்மார்க் வந்து மிடாசு இவங்கள்ட்ட தான் எடுப்பாரு. யாருன்னா சசிகலா டீமு, இவங்க ஜெகத் ரட்சகன் டீமு, இவங்க தான் ஒரு 5-6 ஆலைகள் தான் இருக்குது மொத்தமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல. அதாவது மது உற்பத்தி பண்ற ஆலைகள். அதுல பெரும்பாலும் இவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருந்த போது, அதாவது சசிகலா கோவிட்ட மொத்தமா கொள்முதல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அது மோனோபோலி ஆயிட்டு இருந்த இடத்துல இவர் வந்து பார்த்தாரு, இப்ப 6 பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் பிரிச்சு வாங்க, சமமா வாங்கு, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி கொண்டு போறாங்க. ஸோ அந்த அணுகுமுறையில நிறைய விஷயங்கள் நல்லா சிறப்பா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு லாவணி பாடுறது கிடையாது இவர்கிட்ட. இப்ப நீங்க வந்து ஏதாவது சொல்றீங்க, இது திமுக அண்ணா திமுக இருந்துன்னு வச்சுங்க, இப்ப தாவேக்கா வரலப்பா, திமுக ஆளுங்கட்சியாவோ அல்லது திமுக எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியா அண்ணா திமுக இருந்தா இவங்க எந்திரிச்சு ஏதாவது பேசினாங்க, எங்களுக்கு தெரியாதா, உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன செய்தீர்கள் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவன் பாடுவான். உடனே இவங்க திருப்பி உங்கள் ஆட்சியில் நீங்க வந்து துப்பாக்கி சூடு நடத்தி எங்களுக்கு தெரியாதா, எங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதையோ தெரியாதுன்னு சொன்னது தானே உங்க முதலமைச்சர் அப்படின்னு இவன் சொல்லுவான். என்னத்தையாவது ஒண்ணு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த விஷயங்களை வந்து தவிர்க்கிறார் விஜய் வந்து. சீப் பாலிடிக்ஸ் கரெக்ட். அந்த இடத்துல அவர் சொல்லிட்டார். எப்போ அந்த பிரச்சனை காவேரி விஷயத்துல பேசும்போது கூட, அன்னைக்கு நீர்ப்பாசனத்துறை அமைச்சரா இருந்தது யாரு அப்படி கூட சொல்ல தெரியும் உங்களுக்கு, அப்படிலாம் நான் கேட்கலாம்ல, நான் அதெல்லாம் சீப் பாலிடிக்ஸ் பண்ண நான் விரும்பல அப்படின்னு நீட்டா சொல்றாரு. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள், ஏன்னா இது ஒரு குறுகிய காலம், ஒரு 3 மாசத்துல என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 1 வருஷம் ஆகும். ஒரு அரசாங்கம் எப்படி இயங்குது, அந்த நிர்வாகம் எப்படி நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே பெரிய நாள் ஆகும். இதுல குறுகிய காலத்துல சின்ன சின்ன சொல்லிக்கிற அளவுக்கு இவங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா, இவங்க தரப்புலயே தாவேக்கா தரப்புலயே நிறைய பேரு சர்ச்சைகள்ல மாட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா பாலியல் வழக்குல மாட்டுறாங்க, லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்ல மாட்டுறாங்க. போய் லஞ்சம் கேட்கறது. இந்த ஆட்சி அமைஞ்ச புதுசுல ஒரு செங்கல் சூளையில போயிட்டு, நான் தான் மாவட்ட செயலாளர், நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவரெல்லாம் ஆனா நீக்கிட்டாரு கட்சியில இருந்து. அது ஒரு சில நடவடிக்கை எல்லாம் இவங்க எடுத்தாங்க. இங்கேயே பல்லாவரம் தொகுதியுடைய எம்எல்ஏவுடைய கூட இருந்தவரா அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து நம்ம முடிச்சூர்ல வந்து ஒரு கடையில லஞ்சம் கேட்டுட்டு இருந்தாருன்னு சர்ச்சையாச்சு. அது ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி. இப்படி அங்கங்க எல்லாருமே ஒரு சர்ச்சையை கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து இவங்க இன்னும் பக்குவப்படல, இன்னும் நிறைய போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குங்கிறது இதெல்லாம் காட்டுது. இதெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு. இதெல்லாம் இவங்களே யாருமே எதிர்பார்க்காத வாய்ப்பு இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மக்கள் வழங்கி இருக்கிறாங்க. அதை உணர்ந்து இவங்கெல்லாம் செயல்படணும். இதை வந்து அதை வந்து முதலமைச்சரும் இவங்களை எல்லாம் பக்குவப்படுத்தணும். இவரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு இவன் வந்தான், விசில் அடிச்சான், பால் ஊத்துனா, கட் அவுட்டுக்கு அப்போ ஒன்றும் தெரியல. நீங்க தியேட்டருக்குள்ள ஆடிட்டு இருந்தீங்க, எங்களுக்கு எல்லாம் நான் போகும்போது அப்படியே பார்த்துட்டு என்ன கத்திட்டு இருப்பாங்கப்பா அப்படின்னு நம்ம போயிட்டோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்க சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க, இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய இடத்துல நீங்க வந்துட்டீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்கணும், இல்லைன்னா சிரமம். இது வந்து ரொம்ப கவனம் எடுத்து பண்ண வேண்டிய இடங்கள் பல இடங்கள் இருக்கு. என்ன சொல்ல போனா இந்த தூத்துக்குடியிலன்னு நினைக்கிறேன், தூத்துக்குடியா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஒருத்தர், அவரு மேல அவங்க கட்சி சார்ந்த ஒரு பெண்ணே பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்னு ரொம்ப கடுமையான அலிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் அவர் மேலாம் நடவடிக்கை எடுக்கல. இந்த மாதிரி சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சரி செய்யணும். மெல்ல மெல்ல இது சரி செஞ்சுக்கிட்டு, நீங்க வெளியிலேருந்து வர்ற ஆபத்து ஒரு பக்கம்னா, உங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே
இதெல்லாம் இன்னும் ஒரு நெறிப்படுத்த வேண்டிய பெரிய கடமை இவருக்கு இருக்குது, நம்முடைய முதலமைச்சருக்கு. என்னைய கேட்டா இவங்கள மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவையாவது அரசியல் வகுப்பு நடத்தியே ஆகணும். இவங்க எல்லாருக்குமே எப்படி எதிர்கொள்ளணும், இதை எப்படி செய்யணும், போகணும் வரணுங்கிறதெல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பெரியவர் அவர் பண்ணாரு. முதல்ல ஒரு 25 பேரை இன்னும் ஜெயிச்சிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில. அதிமுக கூட்டணி வச்சு பெரிய வெற்றி அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. அப்போ அவர் என்ன பண்ணாரு, நிறைய பேர் யாருக்குமே தெரியாத என்ன பண்றதுன்ட்டு அரசியல் வகுப்பு நடத்தினாங்க. அதுதான் பக்குவப்படுத்துறது. அதுதான் ஒரு தலைவர் அப்படித்தான் வழி நடத்தணும். அது நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாதிரி எல்லாருமே ஒரு 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 தலைவரை பார்த்து வந்திருப்பாங்க, அரசியல்லே இருந்திருப்பாங்க, அல்லது அவங்க அப்பா அரசியல் இருந்திருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க, இல்ல அரசியலை பார்த்து பார்த்து பழகி பக்குவப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாருமே நம்ம தப்பா சொல்ல, ஆனா எல்லாருமே சின்ன சின்ன பசங்க, எல்லாருமே திடீர்னு ஒரு ரசிகரா இருந்து இப்ப அரசியல்வாதியா மாறி இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இன்னும் நிறைய பக்குவமா நடந்துக்கணும். பெரிய பொறுப்புணர்வு அத்தனை பேருக்குமே இருக்குது. கவனத்தோடு செயல்படணுங்கிறது தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். இப்ப இதுல நீங்க தாய்மாமன் சீர்திருத்த அந்த திட்டத்தை நீங்க நினைக்கலையே, நீங்க இது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவும் ஒரு நல்ல திட்டம் தானே எல்லா மக்கள் இடையில கேட்டா இதெல்லாம் இப்ப தேவையில்லாத வேலை. தாய்மாமன் சீரு, ஏன்னா நாடு இருக்கிற நிலைமையில நம்ம 11 லட்சம் கோடி இப்ப கடன்ல இருக்கிறோம். உண்மையிலே இது அழகா நான் சொன்ன மாதிரி இவங்க சௌமியா அன்புமணி அருமையா கேட்டிருப்பாங்க சட்டமன்றத்துல. ஒரு பெண் இவங்கள மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த சௌமியா அன்புமணி எல்லாம் முன்னாடியே இவங்க எல்லாம் சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கணும். நம்ம மக்கள் தப்பு பண்றாங்களோன்னு தோணுது. அவங்க அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றாங்க சுச்சுவேஷனை. சிம்பிளா பேசுறாங்க, ஒன்னும் பெருசாலாம் பேசல. என்ன சொல்றாங்க, இப்ப தமிழ்நாட்டு பட்ஜெட்டு 4 லட்சம் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி போட்டிருக்கிறோம். பட்ஜெட் போட்டிருக்கிறோம், 4 லட்சம் கோடி போட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் தொகை 8 கோடி பேர்ல குறைஞ்சது 4 கோடியிலிருந்து 5 கோடி பேர் விவசாயியா தான் இருப்பான். அப்போ விவசாயத்துறை பட்ஜெட்டுக்கு எவ்வளவு நம்ம ஒதுக்கி இருக்கிறோம்? 14,000 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறோம். ஆனா 8 கோடி பேர்ல 8-9 கோடி பேர் இருப்போம்னு வச்சுக்கோங்க. 4ல இருந்து 5 கோடி பேர் விவசாயிகள் தான் இருப்பான். அவ்வளோ பேருக்கு வெறும் 14,000 கோடி, எவ்வளோ 4 லட்சம் கோடி பட்ஜெட், மொத்த பட்ஜெட்ல 14,000 கோடி தான் நீங்க போடுறீங்க. அது மீதி ஆனா இருக்கிற எண்ணிக்கை அதிகமா இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கறது இவ்வளவுதான் கொடுக்குறீங்க, இது எப்படி இது அப்படின்னு ரொம்ப அடிப்படையா கேட்கறாங்க, ரொம்ப எளிதா கேட்கறாங்க. ஒரு 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 குடும்ப தலைவி பட்ஜெட் போடுறாங்கன்னா, பட்ஜெட்ல துண்டு விழுதுன்னா அதுக்காக சாப்பிட்றதுல கம்மி பண்ணுவாங்களான்னு கேட்கறாங்க. குழந்தைய பட்டினி போட்டா இதெல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு மேலெல்லாம் நம்மளுக்கு சின்னதா விளக்கம் சொல்லிலாம் யாரும் பேசிட முடியாது. அது ஒரு பெண் பேசும்போது அது உண்மையிலே ஒரு ஒரு சக்தி அந்த அம்மாட்ட இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, அந்த வசீகரமான பேச்சா இருக்கட்டும், அவங்க வெளிப்படுத்துற கருத்தா இருக்கட்டும், அது வெளிப்படுத்துகிற விதமா இருக்கட்டும், ரொம்ப டீசெண்டா பேசுறாங்க. அவங்கள மாதிரி நபர்கள்ட்ட கத்துக்கணும். இது நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, தாய்மாமன் சீரு அந்த அம்மா கேட்டாங்க. தாய்மாமன் சீரு நீங்க கொடுத்துருவீங்க, அண்ணன் சீரு கொடுத்த, அத்தை சீரு மாமா சீருலாம் யாரு கொடுப்பா? நம்ம தான் கொடுக்கணும். அப்ப நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க சட்டமன்றத்துல. ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவா எடுத்து வைக்கிறாங்க. இப்ப நம்ம நினைக்கிறது என்னன்னா, இதெல்லாம் ஓர வைங்க தயவு செய்து, எப்ப வேணா கொடுத்துக்கலாம். நீங்க இப்ப இன்னைக்கு தங்கம் விற்கிற விலையில இதெல்லாம் நம்மளுக்கு அவசியமானு நம்ம யோசிக்கணும். அதனால இதை விட முக்கியத்துவம் தர வேண்டிய செய்திகள்லாம் நிறைய இருக்குது. இப்ப உதாரணமா சொல்லணும்னா, நம்மளுக்கு இப்ப உடனடியா பார்க்க வேண்டியது, நம்ம இப்ப பேசணும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசணும், நம்ம இந்த மின்வெட்டு பிரச்சனை. இப்ப அங்க எங்க சிக்கல் இருக்குது, லோ வோல்டேஜ் ஆகுதா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதிகமா வாங்கி வைக்கணுமா, இந்த மாதிரி மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல முதல்ல இதை கவனம் செலுத்து. மக்களை அதிருப்தி அடைய விடாதீங்க. உங்களை மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வாக்கு செலுத்தி கொண்டு உட்கார வச்சுட்டாங்க, நம்பி போட்டிருக்கிறாங்க. அப்போ அதை நீங்க செய்யணுங்கும் போது இதுல எல்லாம் நீங்க கவனம் செலுத்தணும். அடுத்தது நீர்த்தேக்கங்கள் பண்றதுக்கு நம்ம நீர் தேவைகளை எப்படி பூர்த்தி செஞ்சுக்க போறோம், நம்மளுடைய அடிப்படை தேவைகளை முதல்ல கவனம் செலுத்துங்க. அதன் பிறகு இதெல்லாம் பொறுமையா கொடுத்துக்கலாம். நீங்க தர வேணாம்னு சொல்லல, நமக்கு நிறைய வரும்போது தாராளமா கொடுங்க. அப்படி உண்மையிலே கொடுக்கணும் தான் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, அண்டர் பிரிவிலேஜ் பீப்புள்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. உண்மையிலே இவங்களுக்கு கொடுத்தா இவங்களுக்கு நல்லதுப்பா, இவங்களுக்கு ஒரு வருஷம் வருமானமே இவ்வளவுதான் இருக்குது, இந்த மக்கள் இந்த பெண், அந்த வீட்டுல ஒரு கூலி வேலைக்கு போற ஒரு பெண் இருப்பாங்க,
அவங்க போனாதான் அவங்களுக்கு சாப்பாடு அந்த குடும்பத்துக்கு. அந்த மாதிரி குடும்பங்களையாவது ஐடென்டிஃபை பண்ணி நேரடியா அவங்களுக்கு மட்டும் செய்யுங்க, எல்லாருக்கும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி பண்றத இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கறத நம்ம கோரிக்கையா வைக்கிறோம். இது வந்து நிச்சயம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி. நன்றி நன்றி மகேஷ். பாக்குற மக்கள் அனைவரும் மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பண்ற ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். மறக்காம. நன்றி.